தென்றல் எனக்கு தென்றல் பற்றி ஒன்றும் தெரியாது, ஜீரோ. நான் இதுக்கு மேலே யோகா ஒன்று வாட்டி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு யோகா பண்ணது வாழ்க வளமுடனோடு. வாழ்க வளமுடனோடு 4 யோகா நான் பண்ணியிருக்கேன். ஐயாவோட 92nd பர்த்டே இட் வாஸ் இன் பொள்ளாச்சி ஆழியாரில் இருந்து. அதுக்கு எனக்கு ஒரு விஐபி பாஸும் கிடச்சிது. லக்கிலி எனக்கு என் ஒய்ஃபும் போக முடியும். விஐபி பாஸு கிடச்சி ஃபஸ்ட் ரோவில் எனக்கு உட்கார முடிஞ்சுது. ஃபஸ்ட் ரோ உட்காந்து அந்த ஐயா பேசும்போது எனக்கு அப்போ தான் சின்ன ஒரு மாற்றம், அது எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி என்னடா அப்போ அவர் சொன்னார், அன்றைக்கி ஒரு கருத்து சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது, திஸ் வில் பி மை லாஸ்ட் பர்த்டே சொல்லி சொன்னார். ஐ திங்க் இட் வாஸ் 92nd. ஐ திங்க் யூ ஆர் ரைட். ஐ திங்க் இட் 92nd தான் அவர் பாசிட்டிவ். ஐ திங்க் 92 வயசு. நான் ஷாக்கானேன், என்னடா இவ்வளோ ஒரு சித்தர் வந்து இப்படி சொல்கிறாரு. அடுத்த ஆகஸ்ட்டுக்கு நான் இருக்க மாட்டேன், என்னோட பர்த்டேக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். ஃபெப்ரவரி இட் வாஸ், ஐ திங்க் இட் இஸ் ஃபெப்ரவரி அவரோட பர்த்டே வரும். ஆகஸ்ட்டில் அவர் ஆகஸ்ட்டில் 30 ஆகஸ்ட் அந்த கேஜி ஹாஸ்பிட்டல் தான் சித்தி ஆனார். அவர் இங்கே வந்து அட்மிட் ஆனார், சித்தி ஆனார். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி தான் முதல்ல அந்த யோகாவில் என்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் விஜயலட்சுமி பார்த்து என்னோட அல்ஃபா மைண்ட் பவர், அதோட 8 கிளாஸ் நானே என் ஒய்ஃபும் பண்ணியிருக்கோம். எனக்கு இதை பற்றிலாம் நாலேஜே கிடையாது. ஆக்சுவலி என்னோடய ஒய்ஃபு தான் என்னோட மோரல் சப்போர்ட், ஆர் ஷீ வாஸ் மை இன்ஸ்பிரேட்டர், யூ கேன் சே அதர் வேர்ட்ஸ். என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஈவன் இந்த அல்ஃபா இதுக்கு வருது, தென்றலுக்கு வருத்தும் போதும் கூட என் ஒய்ஃபு தான் கொஞ்ச நாள் நான் படுக்கும்போது டெய்லி அந்த யூடியூப்பை போட்டுருவாங்க. நான் ஒரு 9:30 படுத்துவேன். 4 மணிக்கு வந்து வாக்கிங் போகிற ஆள். 4 to 5, 4:30 to 5:30 என்னோடய வாக்கிங் டைம். இப்போ 9 மணி ஆரம்பிச்சிருவா கச்சேரியை. இந்த யூடியூப்பை போட்டு கேளுங்க டெய்லி சொல்லுவேன் செய்வா. நேக்கு இதை பற்றி வந்து நாலேஜும் இல்லை. நீ கேட்டுக்கூட நீ வேணால் அட்டென்ட் பண்ணிக்கோ, நான் விட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நீங்களும் வாங்க வினோத. நான் ஆக்சுவலி இதுக்கு வந்தேன். பட் 2 days வந்தப்போ ஐ ஃபீல் லாட் ஆஃப் சேஞ்ச் இன் மை செல்ஃப். என்னோடய ஸ்டைல் ஆஃப் இது ஆக்டிவிட்டீஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் என்னோடய ப்ரீத். நான் அப்படி தான் 18 வருஷமாக இருக்கேன். இவள் ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இன் இன்சூரன்ஸ். இப்போ பிஸ்னஸ் அதில் கான்சென்ட்ரேட் இருக்கும்போது சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே, வாங்கல தென்றல் நல்லா இருக்கும். நீங்கள் வாங்கலட்ட நான் என் பாட்டு போயிட்டே இருப்பேன் சொன்னேன். சரி சொல்லி நானும் ஜாயின் பண்ணேன். 2 நாளாக இந்த இயற்கை ஃபுட்டு ஆத்தியது கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட் டே. பட் ஐ காட் டு யூஸ் டு இட் நவ். இப்போ 2 நாளாக சேர்ந்து எனக்கு ஒரு வரி எனக்கே வந்துட்டு 42 விடக்கூடாது சொல்லிட்டு. ஸோ ஐ ஹவ் டிசைடட் டு மேக் அப் மை மைண்ட் பிகாஸ் திஸ் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் கிவன் பை மை பெட்டர் ஹாஃப். ஐ கிரெடிட் ஷுட் கோ டு ஹர். எல்லாமே வேணும் எனக்கு ஒன்றும் கிடையாது. பட் ஐயாவை கூட நான் இன்னைக்கு காலையில் கூட ஐயாட்ட வந்து நேற்றையும் வந்து டவுட்டெல்லாம் கேட்டிருந்தேன். ஹி வாஸ் குட் கைடர் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சது தென்றல் சொல்கிறது. தென்றல் ஒரு வேர்டும் ஒரு சம் சார்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம அங்கே இங்கே ஸ்டார் ரோட்டில் அங்கே இங்கே சாப்பிட்டு கண்ணா பின்னா சாப்பிட்டு இதை பார்க்குறது டோட்டலி டிஃப்ரெண்ட். நவ் ஐ ஹவ் டிசைடட் டு அடாப்ட் திஸ் வே ஆஃப் லைஃப். இது படித்து ஒரு 40 நாள் கழிஞ்சு பார்த்தா எனக்குள்ள நல்ல ஒரு சேஞ்சஸ் வருது. நிச்சயமாக அதை உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணவும் செய்வேன். இந்த சேஞ்சஸ் வாட் ஐ ஹவ் ஃபெல்ட். நிச்சயமாக சேஞ்ச் வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தென்றல் ஐயாவுக்கும் இங்கே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றி நான் தெரிவிக்கிறேன். எல்லாரோட சார்பாகவும் என் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் தான். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 10 இயர்ஸாக இருக்குது அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து. இது எனக்கு மருந்து சாப்பிட்றதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் கொஞ்ச நாள் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்திடுவேன். இப்போது ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இருந்தேன், எங்கள் லோக்கலில் இருந்தேன். அப்புறம் மேட்டுப்பாளையம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதனால் தினம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். மார்னிங்லேருந்து போயிட்டு நைட்டு லேட் ஆகிடும் வரத்துக்கு, இப்படி ஓடிட்டு இருந்தேன். போன வாரம் பார்த்தா திடீர்னு காலில் ஃபுல்லும் ரேஷஸ் வந்துருச்சு. சுகர் டெஸ்ட் பண்ணவும் இல்லை கொஞ்ச நாளாக. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கேட்டவுடனே ரேஷஸ் தான் ஃபஸ்ட்டு காமிச்சேன். ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் பண்ணுனாரு. பிளட் டெஸ்ட் பண்ண உடனே சுகர் இருக்குது பார்த்தா 384 இருந்தவுடனே, உங்களுக்கு தெரியுமா நீங்கள் படிச்சுட்டு இப்படி சுகர் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கீங்க, கண்ட்ரோலில் வைக்காமல் இருக்கீங்க, மருந்து சாப்பிடுங்க, மாத்திரை சாப்பிடுங்க, உங்களுக்கு எப்போ சுகர் வந்ததோ அப்போ 80% பேங்க்ரியாஸ் அவுட்டு, அதுக்கெல்லாம் அடுத்து என்ன ஆகுமான்னு கேட்டார். நான் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கேன். அப்புறம் அடுத்து ஹார்ட் போயிடும், அப்புறம் கிட்னி போயிடும், அப்புறம் லிவர் போயிடும், அப்புறம் காலை வெட்டி எடுத்துருவாங்க, எல்லாமே சொல்லிட்டாரு. பட் ஐ வாஸ் சைலண்ட். நான் வந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாது நான் ரொம்ப இருந்தேன். பட் நைட்டு தூங்க மாட்டேன், ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குவேன், அப்புறம் எழுந்திருப்பேன், அப்புறம் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்ருப்பேன். அப்படி தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இருந்தது இவ்வளோ நாளாக.
பட் முந்தானத்துக்கு இங்கே இது பண்ணிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு அன்டிஸ்டர்ப் ஸ்லீப், ஒரு 5 மணி நேரம் தூங்கியிருப்பேன். அப்புறம் காத்தால எழுந்து இங்கே கிளம்பி 4 மணிக்கு எழுந்து அப்புறம் இங்கே கிளம்பி வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு. அதை டாக்டர் சொல்லி உடனே ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு மருந்து சாப்பிடுங்க, வந்துட்டு அடுத்த மாதம் பாருங்க உடனே ஒரு ஃபைல் எடுத்தார், ஃபைலை போட்டார். அடுத்த செக்கப் என்ன சாப்பிடணும், நோ ரைஸ் நோ வீட் அப்படின்னாரு. எனக்கே ஆச்சு, வீட் சாப்பிடுன்னு தானே சொல்லுவாங்க, சப்பாத்தி சாப்பிடாதீங்க, வீட் சாப்பிடாதீங்க, மில்லட்ஸ் எடுத்துக்கோங்கன்னாரு. அப்புறம் இவருக்கு ஒத்தே வராது ஃபுட் ஹேபிட்ஸ், நாங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலுமே கேரளா டைப் டிஷ்ஷஸ் தான் இது பண்ணோன்னு கேட்டேன். வருவீங்களா 48 days ஃபாலோ பண்ணுவீங்களான்னு. அப்புறம் இப்போது ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு இப்போ அவருக்கே சேஞ்ச் இருக்குது. சரி ஐ வில் ஃபாலோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்க்கலாம். அதனால தேங்க்யூ. டெஃபினெட்லி அப்ளை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஹலோ, என் பேர் ராக்கிமுத்து, திருப்பூர்லேருந்து வரேன், டெக்ஸ்டைல் டிசைனர். ராக்கிமுத்தோட நல்லா பிடிச்ச பேர் ஊர் சுற்றுறது. ரெகுலராக ஊர் சுற்றிட்டு இருப்பேன், ரொம்ப வேலை செய்ய மாட்டேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுற்றிட்டு ரொம்ப வேலை இருந்தால் சினிமாவுக்கு போயிடுவேன். இப்போ இல்லை அப்படி தான், ஆஃபீஸ் சுற்றி சினிமா தேட்டர் நிறையா இருக்குது, பார்ட்டிஸே அப்படி தான் கேட்பாங்க. திருப்பூர் ஒழுங்காக வேலை செஞ்சால் நிறையா சம்பாதிக்கலாம், அதனாலேயே செய்கிறதில்ல. இப்போ என்னென்னா, வண்டி புல்லட் வச்சுட்டு ஊர் சுற்றினாலும் ஒரு 2 மணி நேரம் 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் போனால் வலிக்குது, பேக் பெயின் வந்தது. வெயிட் வேணுன்னா குறைச்சிக்கலாம். இப்போது ஒரு 3 நாள் சார் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி 3 நாளில் ரிசல்ட் தெரிஞ்சங்காட்டிக்கு மறுபடியும் இப்போ கிளாஸ் வந்திருக்கேன். நீ அடுத்ததும் நல்லா ஒரு ஆல் இண்டியா ட்ரிப் போயிட்டு வந்துட்டு சொல்லணும், அந்த மாதிரி ஊர் சுற்றணுன்னு தான் வந்திருக்கேன். பார்ப்போம், 48 நாள் ட்ரை பண்ணுறேன். வலி வேதனை இல்லை, கண்டினியூஸாக ரொம்ப தூரம் ஓட்ட முடியல. ஃபஸ்ட்டு ஓட்டுவோம், ஃபஸ்ட்டெல்லாம் 4 நாள் பைக்லேயே சுற்றுவோம், ஒன்றும் தெரியாது பசங்க கூட. இப்போ அவங்க சுற்ற வர்றதே இல்லை, நான் சுற்ற போகிறேன், ஆனால் கொஞ்சம் பெயினோடு சுற்றுறேன். அதான் காரில் போய் பழகிட்டு பைக்கில் போகிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ பைக்லேயே போகணுங்கிறதுக்காக ட்ரை பண்ண வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ்.